சொந்தங்களே, இன்னும் ஒரு இப்போது நேரலையில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. கதிராமங்கலம் இப்போது தலைப்புச் செய்திகளாக தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு சட்டப்பேரவையில் கூட முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி கதிராமங்கலம் பற்றி பேசி இருக்கிறார். கதிராமங்கலத்தில் ஜூன் 30 அன்று இயற்கை எரிவாயுவும் அதே போல கச்சா எண்ணெயும் வயல்களில் ஓடி இருக்கிறது, நெருப்பு பற்றி இருக்கிறது என்பதால் மக்கள் அணிதிரண்டு போராடி இருக்கிறார்கள். அது ஒரு பிரச்சனையாக அங்கு உருவெடுத்திருக்கிறது. இன்றைக்கும் 4வது நாளாக அங்குள்ள மக்கள் 9 பேர் கைது செய்யப்பட்டதற்கு எதிராக கடையடைப்பு போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். நெடுவாசல் தொடங்கி கதிராமங்கலம் வரைக்கும் தொடர்ந்து சுற்றுச்சூழலுக்கும் வளர்ச்சிக்கும் இடையிலான ஒரு பிரச்சனை தமிழ்நாட்டில் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது. சுற்றுச்சூழலையும் வளர்ச்சியையும் சரிவிகிதத்தில் கலப்பது எப்படி, அதை எப்படி செய்ய வேண்டும் என்பதை நம்மளோடு பேசுவதற்காக நேரலையில் இணைகிறார் சுற்றுச்சூழலியல் அறிஞர் பேராசிரியர் டாக்டர் சுல்தான் அகமது இஸ்மாயில். ஐயா வணக்கம். வணக்கம். இந்த பிரச்சனை என்பது, அதாவது ஒரு வகையில் அதை சுருக்கி சொல்ல வேண்டும் என்றால், உணவு பாதுகாப்புக்கும் எரிசக்தி பாதுகாப்புக்கும் இடையிலான, அதாவது ஃபுட் செக்யூரிட்டி வர்சஸ் எனர்ஜி செக்யூரிட்டி என்கிற ஒரு களம் இன்றைக்கு ஒரு போராட்ட களமாக மாறி இருக்கிறது தமிழ்நாட்டில். அது நெடுவாசலாக இருக்கட்டும், இன்றைக்கு கதிராமங்கலமாக இருக்கட்டும். உங்களை போன்ற நீங்கள் மத்திய அரசுடைய அறிவியல் தொழில்நுட்பத்துறையில் கூட பல ஆலோசனைகளை வழங்கி வருகிறீர்கள். இந்த பிரச்சனைகளை எப்படி அரசாங்கம் கையாள வேண்டும்? ஏனென்றால் ஜெயலலிதா இருக்கும்போது அந்த ONGC எரிவாயு குழாய்களை பதிக்கும் போது விளைநிலங்களில் பதிக்காதீர்கள், நெடுஞ்சாலைகளில் பதியுங்கள் என்று ஒரு முடிவை எடுத்தார். அப்போது அது கடுமையான போராட்டத்தை 7 மாவட்ட விவசாயிகளுடைய போராட்டத்திற்கு பிறகு அந்த முடிவை எடுத்தார். இதை இப்போது இருக்கக்கூடிய அரசாங்கம் இதை எப்படி இன்னும் புத்திசாலித்தனமாக, அதாவது உங்களுக்கு எரிசக்தி தேவையையும் நிறைவு செய்ய வேண்டும், அதே சமயம் உணவு பாதுகாப்பையும் உறுதி செய்ய வேண்டும், இதற்கு இடையிலான ஒரு சமநிலையை எப்படி எட்டுவது? ரெண்டுமே ஆற்றல் சம்பந்தப்பட்டது, ரெண்டுமே எனர்ஜி தான். உணவு எனர்ஜி இருந்தால் தான் அடுத்த எனர்ஜியை உங்களால் உபயோகிக்க முடியும். அப்போ ப்ரையாரிட்டி உணவு தான். ப்ரையாரிட்டி உங்களுக்கு எலக்ட்ரிக்கல் எனர்ஜியோ கேஸ் எனர்ஜியோ ஃபியூல் எனர்ஜி கிடையாது. அதாவது எங்கே தான் ஆரம்பிக்குதுனாங்க, இந்த ECOங்கிற ஒரு வார்த்தை, இது ஈகோ அப்படின்வாங்க. ஈகோக்கு அர்த்தம் இல்லம். அந்த இல்லத்தை பற்றி நீங்கள் படிச்சீங்கன்னா அதுக்கு பேர் ஈக்காலஜி. அந்த இல்லத்தை காசு மதிப்பு போட்டிங்கன்னா அதான் எக்கானமி. அப்போ இது ரெண்டுக்குள்ளார ஒரு போர். அந்த போரில் என்ன நடக்குதுன்னா, சுற்றுச்சூழல் தான் எரிஞ்சு போகுது. ஏன்னா பொருளாதாரம் தான் முக்கியம் அப்படின்ற மாதிரி மனிதனுடைய நோக்கம் வருது. இப்போ முக்கியமாக எடுத்து பார்க்கும்போது உலகத்திலே எங்கே வேணாலும் இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்கும்போது எங்கே மக்கள் இல்லையோ, எங்கே ஒரு உணவு உருவாக்காத இடங்கள், நலங்கள், அதாவது நிலம் அப்படின்னு பார்க்கும்போது உலகத்திலே ஒரு 32 1 பங்கு தான் நிலம் உணவு உற்பத்தி பண்ணுறதுக்கு தகுதியான, அதாவது வேளாண்மை செய்கிறதுக்கு தகுதியான நிலம். ஸோ அந்த மாதிரி இருக்கிற ஒரு குறுக்கே இந்த நிலத்துக்குள்ள போய் இந்த மாதிரி ஒரு பைப்லைன் போடுறதோ ஒரு கேஸ் போடுறது உலக அளவில் எங்கேயுமே அந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி செய்கிறது கிடையாது. நம்ம நாட்டில் நிறைய அந்த மாதிரி காம்ப்ரமைஸ் பண்ணுறாங்க. அதாவது ஒரு இடத்துல எண்ணெயை பார்த்துட்டாங்கன்னா அது எண்ணெய் முக்கியமா அல்லது அங்கே இருக்கிற மக்கள் முக்கியமா இல்லை உணவு முக்கியமா அப்படின்னு பார்க்காம எண்ணெய் தான் முக்கியம், ஏன்னா தான் எரிபொருள் அப்படின்னு சொல்லி அதில் கொண்டு போய் எல்லா எனர்ஜியும் கொண்டு போய் அதில் போய் பாஸ் பண்ணி எடுக்கும்போது தான் இந்த மாதிரி சில நிகழ்வுகள் வருகின்றன. இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் நீங்கள் சொன்னீங்க. இப்போ நம்ம இயற்கை எரிவாயுக்கு கத்தார் போன்ற நாடுகளை, ஈரான் போன்ற நாடுகளை நாம் நம்பி இருக்கிறோம். அதாவது இந்த ஒரு குளோபல் இன்டர்டிபெண்டன்ஸ் ஒரு அப்படித்தானே எல்லா நாடுகளும் அதை செய்து கொண்டிருந்தன. குறிப்பாக இந்த ஃப்ராக்கிங் என்று சொல்லப்படக்கூடிய அந்த சேல் கேஸ் எடுக்கிறதுங்கிறது அதிகபட்சமாக அமெரிக்காவில் தொடங்கினார்கள். அமெரிக்காவில் தொடங்கி எங்களுக்கு எனர்ஜி இண்டிபெண்டன்ஸ் வேணும், எரிசக்தி சுதந்திரம் வேணும் அப்படிங்கிற மாதிரி எடுத்துட்டு போனாங்க. அதை அப்படி காப்பி அடிக்கிற மாதிரியான சில நிகழ்வுகளாக கதிராமங்கலம் போன்ற நிகழ்வுகளோ நெடுவாசல் போன்ற நிகழ்வுகளோ, அதாவது மக்களுக்கு நெடுவாசல்ல வாக்குறுதி அளித்து விட்டு அதற்கு பிறகு கையெழுத்திடுகிறார்கள். மக்கள் நெடுவாசல்ல போயிட்டு நடுவாசல்ல நிக்க வச்சிருக்காங்க. நீங்க சொல்ற மாதிரி இப்ப அமெரிக்கா போன்ற நாடுகள்ல பாலைவனமான இடங்கள்ல தான் அந்த ஒரு டெக்னாலஜியோ அந்த ஒரு தொழில்நுட்பத்தை அவங்க உபயோகிச்சிருக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு நல்ல செழிப்பான நிலங்களோ
அதாவது எங்கே வந்து ஒரு வயல் இருக்கோ அங்கே போய் இந்த மாதிரி ஷெல் கேஸ் எடுக்கிறதோ அல்லது இந்த டெக்னாலஜி போட்டு, இந்த டெக்னாலஜி என்னன்னாங்க வெடித்து ஒரு பைப்பை வந்து அப்படியே நேராக கீழே போடுறது தான், இப்படி தான் சொல்லுவாங்க. அதாவது பைப்பு நேராக கீழே போன பிறகு இது வந்து வர்டிக்கல் பைப், கீழே அது போகும்போதே வெடித்து தான் கொண்டு போகணும். கொண்டு போகும்போது எப்பொழுதும் வந்து ஒரு மண் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இந்த மண்ணுடைய ஒரு தரம் எப்படின்னா, மேலே இருக்கிற கொஞ்சம் தண்ணி அது வந்து சர்ஃபேஸ் வாட்டர் அப்படின்வாங்க, நிலத்தடி நீர் தான் அது, இருந்தாலும் சப் சர்ஃபேஸ் வாட்டர். இதுதான் வந்து அந்த காலத்தில் கிணத்தை வெட்டி கிணத்துலேருந்து எடுப்போம் பாருங்கள், ஒரு 50 அடி 70 அடி, இது வந்து சப் சர்ஃபேஸ் வாட்டர். அதுக்கப்புறம் பாறைக்கல்கள் எல்லாம் வந்த பிறகு திரும்பி பூமிக்கு உள்ளார ஒரு தண்ணி இருக்குது, இதுதான் இன்றைக்கி வந்து டீப் போர் அப்படின்னு போட்டு போர்வெல்னு போட்டு எடுக்கிற தண்ணி. ஸோ இந்த பைப்பை கொண்டு போகும்போது எங்கே வேணாலும் வெடிச்சுட்டு தான் போகும். வெடிக்கும் போது இவங்க என்ன சொல்கிறாங்க, கண்ட்ரோலாக நாங்கள் பண்ண முடியும் அப்படின்னு. ஒரு பாறைக்கல் வெடிக்கிறது கீழே எப்படி கண்ட்ரோல் ஆகுங்கிறது வந்து யாராலையும் சொல்ல முடியாது. என்ன தான் உங்களுடைய டெக்னாலஜி டெவலப் ஆகினாலும், ஒரு கேமரா வச்சு நாங்கள் உள்ளார அனுப்பினாலும், அதை அப்சர்வ் பண்ணாலும், கிராக்கிங் வரும்போது அந்த கிராக்ஸ் எங்கே வேணாலும் போகலாம். அதே நேரத்தில் வந்து நீங்கள் பெரிய குவாரி கூட போங்க, ஒரு குவாரியை வடித்து எடுத்த குவாரி போய் பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கு ஃபுல்லாக பாறைக்கல்லாக இருக்கும். ஒரு நல்ல ஜியாலஜிஸ்ட் உடனே சொல்லுவார், இல்லைங்க இந்த இடத்துல வந்து கொஞ்சம் சாஃப்ட் ராக் இருக்குது அப்படின்னு. அந்த சாஃப்ட் ராக்குங்கிறது வந்து ஒரு சாதாரண ஒரு இரும்பு கம்பியாலே கூட அப்படியே நோண்டா வெளியே வந்துவிடும். அந்த மாதிரி சாஃப்ட் ராக்ஸ் இல்லை நேரத்தில் அப்படியே உள்ளார வரைக்கும் போகும். ஸோ அந்த வழியாக எது வேணாலும் போகலாம் வரலாம். இந்த நேராக பைப் போட்ட பிறகு அப்படியே சிலந்தி வலை மாதிரி அந்த பைப்புகள் இப்படி போகும். அப்போ இப்படி போகும்போது திரும்பி அதை அந்த ப்ராசஸ் அப்படியே வெட்டி எடுத்துட்டு உள்ளார பைப்பு கொண்டு போகும்போது ஃப்ராக்கிங் டெக்னாலஜியில் போகும்போது எங்கே வேணாலும் வெடிப்பு வரலாம், எங்கே வேணாலும் மிக்சிங் வரலாம். அந்த ஒரு பயம்தான் வந்து நம்மாழ்வார் பண்ணுறவருக்கு அந்த காலத்திலே பேசி இது வந்து நமக்கு சரிப்பட்டு வராது. ஏன்னா இது வந்து முக்கியமான நிலம், இங்கேருந்து வந்து நெல் இருக்குது, நம்மளுடைய பேரி பேசிக்ஸ் எல்லாம் இருக்குது, இதெல்லாம் வைக்கக்கூடாதுங்கிறது ஒரு அருமையான கருத்து. அந்த கருத்துக்கு மரியாதை கொடுக்காம இப்போ வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாக பண்ணும்போது இப்போ பெரிய அளவில் போகிறது முந்தையே விபத்துகள் வந்து நிற்கும் போது தான் மக்களுக்கு இன்னும் கொஞ்சம் வந்து அதில் வந்து பயம் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக வரதான் செய்யும். இதில் அந்த மீத்தேன் எக்ஸ்ட்ராக்ஷன் அப்படின்னு சொல்லி அந்த மீத்தேனை எடுக்கும்போது அது வந்து அந்த கிரீன் ஹவுஸ் கேஸஸ் மாதிரியான ஒரு கேஸஸில் ஒரு கேஸ்ன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த உள்ள அந்த ஃப்ராக்கிங்க்கு அனுப்பும்போது அதில் நிறைய கெமிக்கல்ஸ் உள்ள அனுப்புகிறதா சொல்கிறாங்க. அதில் அந்த கெமிக்கல்ஸ் ப்ளஸ் நிறைய ஃப்ரெஷ் வாட்டர் யூஸ் பண்ணுறாங்க. நான் படித்த வரைக்கும் சொல்கிறேன், நீங்கள் ஏதாவது அப்போது நீங்கள் நிறைய ஃப்ரெஷ் வாட்டர், நிறைய மணல் அனுப்புகிறாங்க, நிறைய கெமிக்கல்ஸ் அனுப்பி தான் அந்த ஃப்ராக்கிங்கே பண்ணுறாங்க. அப்படி பண்ணும்போது இருக்கிற நிலத்தடி நீர் வீணாகுது. ஏற்கனவே இதுக்கு தனியாக தண்ணி செலவழிக்கிறாங்க. ஸோ இதோட அந்த சோசியல் காஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது எந்த ஒரு திட்டத்தையுமே இதுக்கு சமூகம் கொடுக்கக்கூடிய விலை என்ன அப்படின்னு பார்க்கும்போது அதில் கிடைக்கிறத விட இழப்புகள் தான் அதிகம் அப்படின்னு நம்ம கணக்கிட முடியுமா? ஒரு பொருளாதார கோணத்திலே நீங்கள் வந்தால் கூட அவங்க பொருளாதாரம் தான் இதில் வந்து தலை தூக்குதுன்னு சொன்னால் கூட அது மாதிரி ஏதாவது அனாலிசிஸ் இருக்கா உங்களுக்கு தெரிஞ்சு? அந்த மாதிரி ஒரு அனாலிசிஸ் பார்க்க போறீங்கன்னா, எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் நீங்கள் ஆரம்பிக்கும் போது மீத்தேன்னு சொன்னாங்க, அவங்க மீத்தேன் எடுக்க போகிறது இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அதாவது இந்த குழந்தைகிட்ட கேட்கும்போது, இப்போ குழந்தைகிட்ட கேட்டோம்னா இந்த சோடியம் குளோரைடு சாப்பிடலாமா இல்லை உப்பு சாப்பிடலாமான்னு கேட்கலாம். நீங்கள் வீட்டில் என்ன சாப்பிட்றீங்க? சாப்பாடோட உப்பு தானே சாப்பிட்றீங்க. உப்பு தான். சோடியம் குளோரைடை சாப்பிட்றீங்க, அதோட வேதியியல் பேர் சோடியம் குளோரைடு. அதனால மீத்தேன் எடுக்கலீங்க, ஹைட்ரோ கார்பன் தாங்க எடுக்கிறோங்க. இது வந்து ஃபஸ்ட்டு வந்து அதுவே வந்து ஒரு தவறான கருத்து மக்களிடையே கொண்டு போய் ஒரு தவறான ஒரு உணர்வை உருவாக்குறாங்க. ரெண்டாவது, உணவுக்கும் இந்த கேஸுக்கும் நீங்கள் வந்து இந்த எக்கனாமிக் பேலன்ஸ் கேட்கும்போது, இந்த எக்கனாமிக் பேலன்ஸில் வந்து உணவுக்கு தான் வந்து முதல் தரம் கொடுக்கணும். ஏன்னா எந்த ஒரு அரசும் வந்து தன்னுடைய நம்ம நாட்டுடைய கான்ஸ்டிடியூஷன் என்னன்னா சுத்தமான காற்று, சுத்தமான நீர், சுத்தமான உணவு மக்களுக்கு கொடுத்தாகணும். அதுக்கப்புறம் தான் நீ கேஸ் கொடுப்பியா, பெட்ரோல் கொடுப்பியா, இது கொடுப்பியா. ஸோ ப்ரையாரிட்டி எடுத்தாலும் நீங்கள் இந்த 3 தான் நமக்கு ப்ரையாரிட்டி. அப்படி வரும்போது அந்த மாதிரி நிலத்தில் கொண்டு போய் பண்ணும்போது, இந்த மாதிரி ஃப்ராக்கிங் டெக்னாலஜி பண்ணும்போது கண்டிப்பாக வந்து பல விதமான கேஸஸ். நான் ஒரு சாதாரண ஒரு இது சொல்கிறேங்க, அது வந்து தெரியாத ஒரு நிலம், நல்ல டெவலப்பான நம்மளுடைய சிட்டி சென்னையிலேயே மெட்ரோவுக்காக ஒரு சின்ன ஒரு டன்னல் போட்டாலே எங்கெங்கேயோ பஸ் எல்லாம் உள்ளார போய் சப்வேக்கு போகிற மாதிரி போக ஆரம்பிச்சது. ஸோ இந்த மாதிரி நிகழ்வுகள் வந்து எப்பொழுதுமே வந்து கம்ப்ளீட் ஜியாலஜிக்கல் ஸ்ட்ராட்டஜியை பண்ணி பார்த்தாலும் கிராக்குங்கிறதோ அல்லது ஒரு மிஸ்டேக் வர்றதோ வந்து இயல்பு. ஏன்னா வந்து நேச்சுரல் சிஸ்டம். இப்போ ராக் என்ன தான் அவங்க ஜியாலஜிக்கல் ஸ்ட்ராட்டை அவங்க ஸ்டடி பண்ணாலும் எங்கேயாவது இந்த மாதிரி ஃப்ராக்சர்ஸ் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதனால் பேலன்ஸ் பண்ணி பார்க்கும்போது உணவு தான் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி. நீங்கள் செலவு எடுத்தாலும்
இத்தனை மக்களுக்காக அந்த உணவு கொடுக்குற அந்த வயல், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஏக்கர் நிலம் எடுத்துக்கிட்டோம்னா அந்த ஒரு ஏக்கரில் கண்டிப்பாக வந்து ஒரு 25 மூட்டையாவது ஆவரேஜாக வருதுன்னு வைங்க நெல். அந்த 25 மூட்டை வர்றதுக்கு அந்த விவசாயிக்கு வந்து 1 கிலோ அரிசி தயாரிக்கிறதுக்கு ஆவரேஜ் கிட்டத்தட்ட வந்து ஒரு 7000 லிட்டர் தண்ணி தேவைப்படுது. அப்போ 1 கிலோ அரிசிக்கு 7000 லிட்டர்னா அந்த மாதிரி எத்தனை கிலோ மூட்டை அறுவடை பண்ணும்போது எவ்வளோ தண்ணி தேவைப்படுது. அந்த தண்ணி மேலே அவங்க டிபெண்டாக இருக்கும்பொழுது இந்த பக்கம் போட்டு இந்த மாதிரி ஃப்ராக்கிங்காக எல்லா தண்ணியும் நீங்கள் உபயோகிச்சிட்டிங்கன்னா விவசாயி என்ன பண்ணுவார், அங்கே இருக்கிற மக்களுக்கு தண்ணி இங்கே கிடைக்கும். அதே நேரத்தில் வந்து இந்த ஆபத்துகள், இப்போ இன்றைக்கி வந்து அந்த கேஸ் எரியுதுன்னா வெறும் கேஸ் எரியல, அங்கேருந்து காற்றை ஃபுல்லாக மாசுபடுத்துது. ப்ளஸ் இந்த மீத்தேன் கேஸுடைய ஒரு இது என்னென்னா இது எல்லாமே ஒரு ஆர்கானிக் கெமிக்கல்ஸ். இது வந்து எந்த அளவுக்கு கொண்டு போய் அங்கே உள்ளார போய் அந்த தண்ணியையும் அந்த உணவையும் மாசுபடுத்தும். இந்த உணவு வந்து மக்கள் சாப்பிட போகிறாங்க. சுவாசிக்கும் பொழுது மீத்தேன் எறும்போது வர அந்த வாய்ப்புகள் வந்து பல விதமான கெமிக்கல்ஸ் வந்து வெளியே வரலாம். இப்போ நீங்கள் சொல்லும்போது வந்து பசுமை இல்லை வாய்வுகளை பற்றி பேசுனீங்க, க்ரீன் ஹவுஸ் கேஸஸ். அதில் வந்து உங்களுக்கு வந்து முக்கியமான கேஸஸ்ன்னு பார்க்கும்போது நைட்ரஸ் ஆக்சைட்ஸ், அப்புறம் கார்பன் மோனாக்சைடு, அதுக்கப்புறம் நம்ம மீத்தேன் போன்ற கேஸஸ், சல்ஃபர் ஆக்சைட்ஸ் எல்லாமே வரும். ஸோ இதெல்லாம் வெளியே வரும்போது இந்த கேஸஸ் எரியும் போது பல விதமான கேஸஸ் வெளியே போகும்போது இன்னைக்கு வந்து கேஸ் அங்கே போகும்போது மக்கள் வந்து அந்த இடத்தையும் காலி பண்ணி போக மாட்டேங்கிறாங்க. ஏன்னா அவங்களுடைய நிலம் இருக்கிறதுக்காக ப்ரூவ் பண்ணுறதுக்கு அது சுவாசிக்கின்ற பல மக்களுக்கு அவங்களுடைய நுரையீரலில் பாதிப்பு வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது எக்கனாமிக் காஸ்ட் வர்சஸ் ஃபுட் காஸ்ட் கிடையாது, ஹியூமன் ஹெல்த் காஸ்ட். ஓகே, இட்ஸ் நாட் எக்கனாமிக் காஸ்ட், ஹியூமன் ஹெல்த் காஸ்ட். ஹியூமன் ஹெல்த் காஸ்ட்னு பார்க்கும்போது அவங்க உணவு, அவங்க தண்ணி, அவங்க உடம்பு நலம் எல்லாமே சேர்த்து பார்க்கும்போது இந்த காஸ்ட் இஸ் நத்திங் இன் ஃப்ரண்ட் ஆஃப் தட் காஸ்ட். ஸோ ப்ரையாரிட்டி வந்து உணவு இல்லை, நிலம். இதில் முக்கியமாக நெடுவாசலானாலும் சரி, கதிராமங்கலம் ஆனாலும் சரி, அந்த மக்களுக்கு அவங்களுடைய கருத்துக்கு எந்த மதிப்பு அளிக்கப்படலைங்கிறது ரொம்ப பட்டவர்த்தனமாக தெரியுது. ஆமாம், அந்த மக்கள் ஆனால் ரொம்ப அறிவார்ந்த முறையில் பேசுகிறாங்க. அதில் படித்த இளைஞர்கள் இருக்காங்க, உயர்கல்வி படித்தவங்களே ஒரு 500 பேருக்கு மேலே. இந்த கதிராமங்கலத்தில் மொத்தமே 8000 மக்களில் 500-600 பேர் உயர்கல்வி, ஹையர் எஜுகேஷன் முடித்தவங்க. அவங்க ரொம்ப தெளிவாக பேசுகிறாங்க. பத்திரிகைகள்கிட்ட பேசும்போதும் தொலைக்காட்சிகள்கிட்ட பேசும்போதும் தெளிவாக பேசுகிறாங்க. நாங்கள் எரிசக்தி வேண்டாம்லாம் சொல்லிங்க, நீங்கள் கடலில் எடுங்க, ஆஃப் ஷோரில் எடுங்க, இங்கே ஏன் விளைநிலத்தில் எடுக்கிறீங்க அப்படிங்கிற கேள்வியை ரொம்ப ரொம்ப தெளிவாக படித்து அதை பற்றி ஒரு ஆராய்ந்து நல்லா பேசுகிறாங்க. அமெரிக்காவில் எடுக்கிறாங்கன்னா அது மக்கள் குடியிருக்காத பகுதிகளில் எடுக்கிறாங்க. நீங்கள் ஏன் மக்கள் மத்தியில், மக்கள் இவ்வளவு அடர்த்தியாக வாழக்கூடிய பகுதியில் எடுக்கிறீங்க, ஏன் விளைநில, இந்த மாதிரி அவங்க ரொம்ப அறிவுபூர்வமான கேள்விகளை எழுப்புறாங்க. இதை குறைந்தபட்ச மரியாதை, அதாவது நீங்கள் அந்த ஹியூமன் இன்டெலிஜென்ஸுக்கான குறைந்தபட்ச மரியாதை கூட கொடுக்காமல் செயல்படுவதற்கு என்ன நிர்பந்தம் வந்திருக்கிறது? இது ஒரு உணவு உற்பத்தியில் எவ்வளோ பெரிய பாதிப்பு. இந்த தடவையே உங்களுக்கு தெரியும், அந்த டிமானிட்டைசேஷனால நெல் உற்பத்தியில் தமிழ்நாட்டில் ஏறக்குறைய 90% நெல் உற்பத்தி ஆகலை அப்படிங்கிற நிலவரத்தில் ஏன் இதை பார்க்க தவறுறாங்க அரசாங்கம்? அவங்களுடைய அதிகாரம் ஆனதையா? நீங்கள் என்ன முதல்ல வந்து அதுக்கு வந்து படித்து தெரிஞ்சுக்கணும்னு தேவையில்லை. இந்த கேபி டைரக்டர் இருந்தார் பாலச்சந்திரன், அவர் ஒரு பாடல ரொம்ப அழகாக சொல்லுவார். அங்கே இருக்கிற நடிகர் வந்து அவர் சொல்லுவார், இந்த மாதிரி நிறைய பேசும்போது இன்னொருத்தர் நண்பர் கேட்பார், என்னடா தத்துவம் படிச்சிட்டியா, தத்துவம் எல்லாம் பேசுறியா அப்படின்னுவார். தத்துவம் பேசுறதுக்கு படிக்கணும்னு அவசியம் கிடையாது, 2 நாள் பட்டி கிடந்தா தெரியும், தத்துவம் தானாக வரும் அப்படின்னுவார். ஸோ அந்த மாதிரி அங்கே இருக்கிற மக்களுக்கு தான் அது வந்து புரியும். நம்ம என்ன தான் பேசுகிறோம், இப்போ நான் வந்து எல்லா டெக்னிக்கல் பேக்ரவுண்டோடு நான் பேச முடியும், பேசினாலும் அங்கே அனுபவிக்கிறவங்களுக்கு தான் உண்மையான அங்கே இருக்கிற பிரச்சனைகள் வந்து புரியும். அதனால் அங்கே இருக்கிற அந்த இளைஞர்கள் பேசுகிறதுல ஒரு தவறும் கிடையாது. எப்படி வந்து ஒவ்வொரு இடத்துக்கும் அவங்க தான் வந்து ஈகோ டைப் அப்படின்னும். நம்ம வந்து எந்த ஒரு உயிரினம், இப்போ நீங்கள் சொல்லும்போது மனிதர் பற்றி மட்டும் சொல்கிறேன். இப்போ அந்த எக்கனாமிக் காஸ்ட்டை பற்றி நான் பேசும்போது அங்கே இருக்கிற பலவிதமான உயிரினங்கள், பலவிதமான விலங்குகள், பலவிதமான தாவரங்கள், அங்கே இருக்கிற நம்மளுடைய கம்ப்ளீட் பல்லுயிரே பாதிக்கப்படும். ஸோ அதெல்லாம் போட்டு பார்க்கும்போது இவ்வளோ பிரச்சனைகள் வருதே அப்படின்னு சொல்லும்போது இந்த இளைஞர்கள் சொல்கிறாங்க, அதாவது வெறும் நமக்கு மட்டும் இல்லை, நீங்கள் போய் அங்கேருந்து வெளியேடுங்கன்ட்டு. அந்த இருக்கிற குடிமகனுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்காம ஒரு நாடில் இருக்கிற பாலிசி, கவர்மெண்ட் அரசு பாலிசி வந்து இல்லை நாங்கள் தான் செய்வோம், உங்களுடைய இதில் வந்து அபிப்பிராயங்களுக்கு தேவையில்லைங்கிற ஒரு கருத்து கொண்டு வர்றது வந்து ஒரு தவறான ஒரு நடவடிக்கை. சுதந்திர நாடு நம்மளுடைய டெமோக்ராட்டிக் செட்டப்பில் அங்கே இருக்கிற மக்களை உட்கார வச்சு பேசணும்.
இது கூட என்ன பண்ணுவாங்க, உடனே என்ன பண்ணுவாங்க, பப்ளிக் ஹியரிங்னு போடுவாங்க. ஆனால் பப்ளிக் ஹியரிங் தெரியாமல் திடீர்னு சொல்லுவாங்க. அன்னைக்கு வர மக்களை வந்து பயன்படுத்துவாங்க, அதுக்குன்னு ஒரு கும்பல் உட்காடுறாங்க. அந்த மாதிரியெல்லாம் நடக்கிறாங்க. உண்மையாகவே ஓப்பன் பப்ளிக் ஹியரிங் சிஸ்டம் வச்சாங்கன்னா உண்மையாக கருத்து என்ன இருக்குன்னு வழங்கணும், அந்த கருத்துக்கு மரியாதை கொடுக்கணும். இதுதான் வந்து சுதந்திர நாடு. அந்த சுதந்திரம் இல்லாமல் நாங்கள் வந்து இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தோம்னா அது வந்து ஒரு பெனிஃபிட்டும் வரப்போகிறது கிடையாது. வருங்காலத்தில் கஷ்டப்பட்டு போகிறது கிடையாது. நம்ம பண்ணுற நிறைய இந்த மாதிரி இது பண்ணும்போது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் கஷ்டப்படும். அந்த மாதிரி இல்லாமல் இன்றைக்கி எல்லா டெக்னாலஜிக்கும் வந்து ஃபோர்காஸ்ட் பண்ண முடியும். அந்த ஃபோர்காஸ்ட்னு பார்க்கும்போது இதில் என்ன அட்வான்டேஜ் இருக்குது, நமக்கு என்ன அட்வான்டேஜ் இருக்குது. நமக்கு சீஷோர் வந்து நிறைய அந்த காரைக்கால் பெல்ட்டெல்லாம் ஓஎன்ஜிசி நிறைய பண்ணிட்டு வராங்க. அங்கெல்லாம் நிறைய சீஷோர்லேயே அவங்களுக்கு நிறைய ஆயில் எல்லாம் இருக்குது. இந்த ஆயில் தான் எடுத்து இதுலேருந்து மீத்தேன் எடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோங்கிறது வந்து ஒரு உண்மையாகவே ஃபெர்டைல் லேண்டில் போடுறது வந்து அது ஒரு புத்திசாலித்தனம் இல்லை அப்படிங்கிறது தான் வந்து எனக்கு தோணும். அதான் நீங்கள் சொன்ன அந்த விளைநிலங்கள் அப்படின்னு பார்த்தா அதுக்கு அவங்கள்ட்ட பேசும்போது இந்த சம்மந்தப்பட்ட அரசு சார்ந்த அல்லது அரசு சார்பு நிலை எடுக்கிறவங்கள்ட்ட பேசும்போது நமக்கு இதுதான் அதிகமான விலையாகுது, எரிசக்தி எனர்ஜி தான் ஜாஸ்தி விலை. அது இயற்கை எரிவாயுவாக இருக்கலாம், கச்சா எண்ணெய், இதுக்கு தான் நமக்கு ஜாஸ்தி செலவாகுது. ஃபுட்டு ரிலேட்டிவ்லி விலை குறைவு. அதனால நம்ம ஃபுட்டு ஆப்பிரிக்காவில் இருந்தோ பர்மாவில் இருந்தோ இல்லை வேறு நாடுகளில் இருந்தோ நம்ம இறக்குமதி செஞ்சுக்கலாம். நீங்கள் அந்த உங்களுக்கு அந்த டெபிசிட் சொல்லுவாங்க இல்லையா, அதாவது பேலன்ஸ், ஆமாம் ஆமாம், கரண்ட் அக்கௌண்ட் டெபிசிட் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்தில் சொல்லும்போது நீங்கள் இந்த இறக்குமதியை குறைச்சி எரிசக்தி இறக்குமதியை குறைச்சிட்டு உணவு இறக்குமதியை அதிகப்படுத்தினாலும் நமக்கு பேலன்ஸ் ஷீட் நல்லா தான் இருக்கும் அப்படிங்கிற ஒரு பொருளாதார நிபுணர் மாதிரியான வந்து பேப்பர்ல ரொம்ப அழகா இருக்கும். பேப்பர்ல அழகா இருக்கும். ஏன்னா இதை போடுற கணக்கு போடுறவன் வெறும் தானியத்தை மட்டும்தான் எடுத்து போடுறாங்களே தவிர அங்கு இருக்கின்ற சுற்றுச்சூழல், அங்க இருக்கிற காற்று ஆக்சிஜன் லெவல், அங்க இருக்கிற நீர், அங்க இருக்கிற நிலம், அங்க இருக்கிற நுண்ணுயிர், அங்க இருக்கிற உயிரினங்கள், அங்க இருக்கிற தாவரங்கள், அங்க இருக்கிற பல்லுயிர்கள், இதெல்லாம் கணக்கு போட்டீங்கன்னா உங்க எனர்ஜி ஒண்ணுமே கிடையாது. ரொம்ப அழகா சொன்னீங்க. இதுல ஃப்ராக்கிங்ல மிக முக்கியமான விஷயம் போனோம்னா அந்த பாக்டீரியத்தை தான் அழிக்குமா, அந்த அந்த கண்டிப்பா. ஆமா, அந்த அந்த பேசிக் அந்த ஸ்ட்ரக்சர், அங்க இருக்கிற அந்த சாயில் மைக்ரோ நிஷ் அப்படின்னு. அதுவும் நிஷ்ங்கிறது வந்து நிறைய பேருக்கு புரியாது. ஹேபிட்டேட்டை பத்தி தான் இவங்க பேசுறாங்க. ஹேபிட்டேட், இப்போ ஹேபிட்டேட்டுங்கிறது வந்து இப்போ நம்ம 3 பேரும் வந்து ஸ்டுடியோல தான் உட்காந்துருக்கோம், 4 பேரும் ஸ்டுடியோல உட்காந்துருக்கோம். ஸ்டுடியோல உட்காந்துருக்கோம், இதான் இடம் நமக்கு. ஆனா நீங்க வந்து இன்டர்வியூ பண்றீங்க, நான் வந்து ரிசோர்ஸ் பர்சனா வந்திருக்கேன், அவர் கேமராமேன் இருக்கிறார், அவங்க ரிப்போர்ட்டரா இருக்கிறாங்க. நம்மளுடைய ப்ரொஃபஷனல் ரோல்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட். ஹேபிட்டேட் ஒன்றா இருக்கலாம், ப்ரொஃபஷனல் ரோல்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட். இதான் நிஷ். ஸோ நீங்கள் ஹேபிட்டேட்டை பற்றி மட்டும் இவங்க பேசுவாங்க, ஆனால் நிஷை பற்றி இவங்க யோசிக்க மாட்டேங்கிறாங்க. அங்கே இருக்கிற மக்களுக்கு தான் அந்த நிஷ் தெரியும். என்னுடைய ஆடு எங்கே மேய்து, என்னுடைய மாடு எங்கே மேய்து, என்னுடைய மண்புழு எங்கே இருக்குது, என்னுடைய பொருட்கள் எங்கே போகுது, எங்கே நான் நெல் போட்டால் வளரும், எங்கே நான் சிறுதானியம் போடணும், அந்த மண்ணுடைய மண் அப்படின்னு. இதுக்காக தான் நான் சொல்லிட்டு வரேன், அடிக்கடி நான் சொல்லிட்டு வரேன். இப்போ வர எல்லாம் இத்தனை நாளும் வந்து மண்ணுக்கு வந்து டைஜஸ்டிவ் சிஸ்டம் இதெல்லாம் கொடுத்து கிரியேட் பண்ணியாச்சு, மண்ணுக்கு உயிரினம் இருக்குன்னு. இப்போ சமீபத்தில் ஒன்று தோணுச்சு, மண்ணுக்கு மூளை இருக்காங்க, மண்ணுக்கு மூளை இருக்கலாம். ஏன்னா இந்த ஆஸ்திரேலியா என்ன சொல்லுவாங்க, குழந்தைங்க ஒருபடியாக படிக்கல என்னன்னு சொல்லுவாங்க, மண்ணில் மண்ணு களிமண் இருக்குன்னு இல்லையா. இனிமேல் குழந்தைங்க பார்த்தா தேங்க்யூ ஃபார் த காம்ப்ளிமெண்ட் சொல்லணும். மண்ணுக்கு மூளை இருக்கான்னு சிந்திச்சு பார்க்கும்போது மண்ணை கொண்டு போய் எந்த ஒரு மக்கர பொருள் போட்டாலும் மக்க வச்சிடும். ஒரு குழியை வெட்டி போட்டிங்கன்னு வைங்க, மக்க வச்சிடும். விதையை போட்டால் மக்க வைக்காத வளர வைக்கும். சாயில் கேன் டிஸ்டிங்கிஷ் வாட் இட் ஹஸ் டு ஜெர்மினேட், வாட் இட் ஹஸ் டு டீகம்போஸ். அந்த மாதிரி இருக்கும்பொழுது அந்த மாதிரி ஒரு அருமையான மண் இந்த மண்ணெல்லாம். இந்த மண்ணில் இருக்கிற மண் வாசனை அப்படின்னு சொல்றது காரணமே அங்கே இருக்கிற நுண்ணுயிர்கள். இவ்வளோ அழகான மண்ணில் கொண்டு போய் தீ வச்சு கொளுத்தினா அது லாபமா? இந்த கேள்விக்கு நீங்களே பதில் சொல்லலாம். இல்லை, நீங்கள் சொல்லக்கூடியது அந்த காயா தியரின்னு சொல்கிறாங்க, GIA தியரி. அவங்க இந்த எல்லாமே ஒரு ஈகோசிஸ்டம், ஒரு செல்ஃப் ஆர்கனைஸ்டு ஈகோசிஸ்டம். இந்த மண், சின்ன சின்ன புதர் செடிகள், இது எல்லாமே ஒரு ஈகோசிஸ்டம். அவங்க காயா வந்து குளோபல் அலையன்ஸ் ஃபார் இன்சினரேட்டட் ஆல்டர்னேட்டிவ்ஸ். அவங்க ஏற்கனவே மிந்திலேருந்து சொல்லிட்டு வராங்க, கொளுத்தாத நான் கொளுத்தனா ஒன்றும் தெரியாது, இது உண்மை. அதாவது எப்படின்னா, நான் உங்ககிட்ட என்ன சொல்ல வரேன்னா, உலக அளவில் என்ன கொண்டு வந்தாங்க, இன்சினரேட்டர் கொண்டு வந்தாங்க. இதே மாதிரி தான் கொளுத்துறது பொருள் தான், அதுவும் கொளுத்துறாங்க. இதை வந்து அழகா பேரை மாற்றி எனர்ஜி ஜென்ரேட்டிங் எக்யூப்மெண்ட் ஆனால் கொளுத்துறது தான். சரி, ஆஸ்திரியா நாட்டில் அருமையான இது இருக்கு. அப்போ நான் அங்கே போயிருக்கும்போது பார்த்தேன், ஒரு 1/2 கிலோமீட்டருக்கு முன்னாலே ஒரு அழகான போர்டு. அந்த போர்டில் என்ன போடுறாங்க, அந்த சிம்னிலேருந்து வெளியே வருது பாருங்க, அந்த கேஸில் எவ்வளோ கார்பன் டை ஆக்சைடு இருக்குது, எவ்வளோ கார்பன் மோனாக்சைடு இருக்குது, சல்ஃபர் டை ஆக்சைடு, நைட்ரஸ் ஆக்சைடு எல்லாத்தையும் போடுறாங்க. ஆனால் எவ்வளோ டை ஆக்சைடு வருது போட மாட்டேங்குது.
ஸோ எல்லா நாடுகள்லையும் இது வந்து ஒரு தவறான ஒரு முயற்சி நடந்துட்டு இருக்கு. அதாவது எப்படின்னா, ஒரு தொழில்நுட்பத்தை உருவாக்கிட்டாங்கன்னா அந்த தொழில்நுட்பத்தை சார்ந்த மக்களுக்கு அது ஒரு வியாபாரம், தன்னுடைய வியாபார நோக்கத்தோட தான் அதை கொண்டு வராங்க தவிர மக்களுக்கு அதனால என்ன லாபம் கிடைக்கும், மக்களுக்கு அதனால என்ன கஷ்டங்கள் ஆகும், அந்த இருக்கிற நிலத்தை எப்படி பாதிக்கும், அதை பற்றியெல்லாம் அவங்களுக்கு அக்கறை கிடையாது. என் பொருள் வித்ததா எனக்கு வந்து மற்ற எவ்வளோ கிடைக்கப்படுது, இவ்வளோதான் வந்து இன்னைக்கு இருக்கிற ஒரு கமர்ஷியலைசேஷன். எப்படி நாங்கள் சிறு வயசில் வந்து நான் வந்து இந்த என்னது அடுப்பு கறியும் உப்பை போட்டு பல்ல தேய்ச்சேன், இன்னைக்கு பேஸ்ட்ல உப்பு இருக்கா கறி இருக்கான்னு கேட்குறாங்க. அதே மாதிரி தான் டெக்னாலஜி. இப்போ நெடுவாசல் விஷயத்தை பார்க்கும்போது அங்க வந்து வானம் பார்த்த பூமியா தான் ஒரு 30-40 வருஷம் முன்னாடி அந்த பகுதி இருந்திருக்கு. இப்போ அவங்க ஹைட்ரோ கார்பன் எடுக்க போறத சொல்ல. ஆனா ஒரு 30 வருஷத்துல ஏறக்குறைய 3000-4000 போர்வெல்கள் ஆழ்துளை கிணறுகளை போட்டு சின்ன சின்னதா தென்னை வளர்த்தல் இந்த மாதிரி சின்ன சின்ன பயிர்களை செஞ்சு அவங்க அதை ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு வானம் பார்த்த பூமியை கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க, ஒரு விளைநிலமா மாத்தி இருக்காங்க. அப்போ இந்த 30-40 வருஷமா நாங்க அங்க என்ஜினியரிங் அந்த கிராமத்துல இருந்து நாங்க போயிருந்த போது என்ஜினியரிங் அங்க இருந்து போய் படிச்சுட்டு வந்தவங்க, படிச்சுட்டு வேலை இல்லாம வந்தவங்க நாங்க ஊருக்கு வந்து விவசாயம் செய்யலாம் அப்படின்னு வந்திருக்காங்க, இளைஞர்கள் வந்திருக்காங்க. அதுவும் இன்ஜினியரிங் தான். ஆமா, சாயில் இன்ஜினியரிங். சரி, அப்படி வந்திருக்கேன். அப்படி வந்திருக்கும் போது அவங்களுக்கு ஒரு பெரிய டிசப்பாயின்மெண்ட். அதாவது இந்த இவ்வளவு மெனக்கெட்டு இவ்வளவு கஷ்டப்பட்டு நம்ம அந்த மண்ணை உருவாக்கி இருக்கோம், மண்ணை விளைநிலமா மாத்தி இருக்கோம், இது ஒரு ஒரு நிறுவனத்தோட கையெழுத்து, ஒரு அதுவும் ஆளுங்கட்சி அந்த விஷயங்கள் அதுக்குள்ள நம்ம போக தேவையில்லை, திட்டவட்டமா நம்ம அதை கொடுத்துதான் ஆகணும் அப்படின்னு சொல்லி ஒரு 60-70 நாள் அவங்க போராட்டம் பண்ண பிறகும் அதை கொடுக்கறது அப்படின்னு முடிவு பண்றாங்க. ஸோ இந்த மக்களுக்கு என்ன பதில்? அதாவது உச்சநீதிமன்றம் மிக அழகா சொல்லியிருக்கு, ஒரு 5 கிராம பஞ்சாயத்துகள் சேர்ந்து முடிவு பண்றாங்க இந்த திட்டம் எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா வேண்டாம் தான், ரொம்ப தெளிவா இருக்கு. ஹரியானால வேற சில மாநிலங்கள்ல இந்த தீர்ப்பை உச்சநீதிமன்றம் கொடுத்துருக்கு. ஏன் இந்த நீதித்துறையோ ஒரு ஒரு தேர்ட் பில்லரா இருக்கக்கூடிய நீதித்துறையோ அல்லது மீடியா மாதிரியோ இவங்க இன்னும் பவர்ஃபுல்லா இதுல தலையிட்டு இந்த விஷயங்களை இன்னும் ஒரு ஸ்ட்ராங்கான பேசு பொருளா மாற்ற முடியாதா? உங்களுக்கு என்ன தோணுது? எனக்கு அதாவது நீதித்துறையை பற்றி நாங்கள் தவறாக ஒன்றும் சொல்ல முடியாது, ஏன்னா சப்ஜுடிஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்போ நீதித்துறையை பொறுத்த வரைக்கும் வந்து என்ன ரூல்ஸ் இருக்கோ கான்ஸ்டியூஷன் பிரகாரம் அவங்க பண்ணி தான் ஆகணும். எந்த ஒரு நீதிபதி இருந்தாலும் சரி, இன்றைக்கி இருக்கிற நீதிபதி ஒரு தவறான ஒரு ஜட்மெண்ட் எடுத்தாலும் அடுத்த லெவலுக்கு சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போயிட்டு அதுக்கு வந்து ஒரு மாற்று கருத்து கொண்டு வர முடியும். நான் ஒரு நிலம் அப்படின்னு சொல்லும்போது சாதாரண வீட்டை வந்து இப்போ நான் ஒரு வீட்டை கட்டி வாடகை கொடுத்தேன்னா ஆணி அடிக்காதுன்னு சொல்கிறேன். ஒரு ஆணி நீ அடிக்கக்கூடாது, ஆணி அடித்தா ஃபைன்ன்றோம். இப்போ சாதாரண ஒரு செவத்தில் ஒரு ஆணி அடிக்கக்கூடாது, ஆனால் என் மண்ணு உங்ககிட்ட கொடுக்கும்போது அதில் போர் போட்டு நான் என்ன வேணாலும் பண்ணுறோன்னு சொல்கிறேன். இது எந்த விதத்தில் நியாயம் தான் நாங்கள் கேட்குறோம். நிச்சயமா. இப்போ இன்னொரு விஷயம் என்ன சொல்றாங்கன்னா, 25 to 60 கிலோமீட்டர் மக்கள் வாழக்கூடிய இடங்கள்ல இருந்து 25 முதல் 60 கிலோமீட்டருக்கு அப்பால் நீங்க இந்த ஃப்ராக்கிங் அப்படிங்கிற டெக்னாலஜியை பயன்படுத்தலாங்கிறது ஒரு யூனிவர்சல் ஸ்டாண்டர்டா இருக்கு. இந்த விதிமுறைகளை குறைந்தபட்சம் நீங்க வேற எது மற்ற எல்லாத்தையும் விட்டுருக்க, ஃபுட் செக்யூரிட்டி எல்லாத்தையும் விட்டுட்டு குறைந்தபட்சம் இந்த ஸ்டாண்டர்ட்ஸை யூனிவர்சல் ஸ்டாண்டர்ட்ஸை நீங்க ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு மக்கள் கேட்கறது, நீதிமன்றங்கள் சொல்றது, இந்த மாதிரியான சூழல் இன்னும் ஜனநாயகத்தை பலப்படுத்தும் இல்லையா, ஆரோக்கியமா இருக்கும் இல்லையா? இது சரியான விழிப்புரை. அதாவது எப்படி நான் நார்மலாகவே வந்து ஒரு பர்டிகுலர் கேஸோ அல்லது ஒரு ப்ராடக்டோ பண்ணுறோன்னா மக்கள் தங்கியிருக்கிற இடத்துலேருந்து இவ்வளோ தூரம் தான் பண்ணணுங்கிறது வந்து ஒரு கண்டிப்பான ஒரு கட்டாயம் உண்டு. அந்த காலத்தில் வந்து இண்டஸ்ட்ரி எஸ்டாப்ளிஷ் பண்ணணும் அப்படின்னு தோணுனாலும் இண்டஸ்ட்ரியிலேருந்து இவ்வளோ தூரம் வரைக்கும் மக்கள் இருக்கக்கூடாதுங்கிற வந்து ஒரு வழிமுறை உண்டு, உலக அளவில் இருக்குது. அது வந்து நம்மளுடைய தமிழ்நாடு மாசு கட்டுப்பாடு நிறுவனம் இருக்குது, சென்ட்ரல் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு இருக்குது, கவர்மெண்ட் இருக்குது. இவங்ககிட்ட எல்லாமே அந்த ரெகுலேஷன்ஸ் இருக்குது. அந்த ரெகுலேஷன்ஸ் பிரகாரம் இவங்க பண்ணி ஆகணும். அதுக்காக இவங்க வந்து கவர்மெண்ட்டோ கோர்ட்டோ ஆர்டர் கொடுத்தாகணும். கொடுத்தாதான் அது சிறந்தது. அது இது கொடுக்கலன்னா பல விபத்துகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. இன்னொரு பக்கம் என்னன்னா, முழுக்க முழுக்க தமிழ்நாட்டில் வேலையின்மை அதிகமாக இருக்கு. இதை திசை திருப்புற சில வாதங்கள் வந்துட்டே இருக்கு. வேலையின்மை அதிகமாக இருக்கு, இதில் வந்து இளைஞர்கள் வந்து ஒரு தனித்தமிழ் பாதையில் போகிறாங்க, அல்லது அரசு இந்த கதிராமங்கலம் பிரச்சனையில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு முதலமைச்சர் சொல்லும்போது அரசு ஊழியர்கள் அங்கே அதை சரி செய்ய போனாங்க, அதை தடுத்ததுக்கு தான் கைது நடவடிக்கை அப்படின்னு.
அந்த இளைஞர்களை ஒரு வன்முறையாளர்களா சித்தரிக்கிறதோ அல்லது அந்த ஒட்டுமொத்த பிரச்சனை என்ன அப்படிங்கிறதுல இருந்து முழுக்க விலகி இன்னொரு பிரச்சனையை பேசுறதோ, அது ஜல்லிக்கட்டுல நடந்தது. அதே மாதிரி இந்த எல்லா பிரச்சனைகள்லயும் மக்களை ஒரு கலெக்டிவா அவங்கள குற்றவாளிகளா மாத்துறது அப்படிங்கிறது தான் திரும்ப திரும்ப நடந்துட்டு இருக்கு. இதை இன்னும் பெட்டரா நீங்க அடிக்கடி இந்த கிராம பொருளாதாரம் பத்தி உங்களுடைய லெக்சர்ஸ் கேட்டிருக்கேன். நம்ம இப்போதுக்காக லெக்சர் பண்ண போது அந்த விஷயத்த சொன்னீங்க. அந்த கிராம பொருளாதாரம் எவ்வளவு வைட்டலானது நம்ம எக்கனாமிக்கு, பொருளாதாரத்துக்கு அப்படிங்கிற விஷயத்த நீங்க சொல்றீங்க. இவங்களை ஏன் ஒரு அவங்களுடைய ரோலை டிமினிஷ் பண்ற மாதிரி இந்த விஷயங்கள் நடக்குது? இதுக்கு என்ன மாதிரியான வேல்யூ சிஸ்டம் மாறணும்னு நீங்க நினைக்கிறீங்க? அதாவது இதுக்கும் நான் சில பழைய கருத்துக்கள் தான் சொல்லிருக்கேன். இதுவும் கேபி அவருடைய படலாம் காமிச்சிருந்தாரு. மிந்தி அவருடைய படங்கள் மட்டும் ரசித்து கொண்டு 2 பார்ப்பேன். நான் அதில் படம் பார்க்கறது கிடையாது. ஒரு 2 கோடு வரைஞ்சார். ஒரு பெரிய கோடு ஒன்று, ஒரு சிறிய கோடு ஒன்று. உடனே சொல்ல இந்த சிறிய கோடு அந்த பெரிய கோடோட பெருசாகணும். அப்படின்னா 2 வழி இருக்கு. ஒன்று, கஷ்டப்பட்டு வளரணும், அந்த கோடோட பெருசாகணும். இல்லை உன்னுடைய சக்தியை யூஸ் பண்ணி இதை அழிச்சிடு, ஸோ உன் கோடு பெருசாகிடும் அப்படின்வார். ஸோ எங்கேயோ அரசு கஷ்டப்பட்டு மேலே வராமல் மக்களுடைய உணர்வுகளை அழிக்க ஆரம்பிக்குது. இது ஒரு தவறான ஒரு வழிமுறை. இந்த வழிமுறை ஒரு சரியான வழிமுறை கிடையாது. இன்னைக்கு இருக்கிற இளைஞர்கள் என்னை பொறுத்த வரைக்கும், ஏன்னா நான் ஒரு காலேஜில் இத்தனை வருஷமாக ப்ரொஃபஸர் இருந்தாலும் நிறைய இளைஞர்களோட நான் மூவ் பண்ணுறேன். இன்னைக்கு இருக்கிற இளைஞர்கிட்ட இருக்கிற ஒரு பாசம், அதாவது ஒரு சுற்றுச்சூழலுக்கு நாங்கள் ஏதாவது செய்யணுங்கிற ஒரு ஆர்வம் எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் அதிகமாக வளர்ந்துருக்கு. ஃபார் த பாஸ்ட் ஒரு 10 இயர்ஸ் நீங்கள் எடுத்தீங்கன்னா பயங்கரமான ஒரு ஆர்வம். நிறைய மக்கள், நிறைய யங்ஸ்டர்ஸ் என்னோட கான்டாக்ட் பண்ணுறாங்க. சார் நாங்கள் சுற்றுச்சூழலுக்கு அதை செய்ய விரும்புகிறாங்க, தானாகவே வராங்க, முன்னுக்கு வராங்க. ஸோ அவங்கள நிறைய இந்த இளைஞர்கள், இப்போ நீங்கள் படித்த இளைஞர்கள்லாம் அங்கே இருக்கிறாங்கன்னு சொல்லும்போது அவங்களுடைய கருத்து என்னென்னா, நம்ம பூமியை நல்ல பூமியாக மாற்றணும், நம்ம மண்ணை நல்ல மண்ணை மாற்றணும், இங்கே ஒரு பயிரிடணும், நம்ம மக்கள் சுதந்திரமாக வாழணும் என்கிற கருத்தோடு அவங்க செய்கிற அந்த முயற்சிகளை ஒரு அரசு எப்போதுமே கூட இருந்து அவங்கள சப்போர்ட்டிவாக போடணுமே தவிர ஆன்டகனிஸ்டிக்காக போகக்கூடாது. அப்போ எப்போதுமே அங்கே படித்த பிள்ளைங்க இருக்கிறாங்க, அந்த படித்த பிள்ளைங்களை உட்கார வச்சு நீங்கள் பேசி ஒரு கருத்து முடிவுக்கு வரணும். அதாவது சரிப்பா தம்பி, இங்கே போடலை, உங்களை தாண்டி ஒரு 60 கிலோமீட்டருக்கு அப்புறம் திறந்த நிலம் இருக்குது, அங்கே யாருமே வாழலை, அங்கே நாங்கள் செய்யலாமா, அந்த மாதிரி சில போடணுமே தவிர டிஸ்கஷன் மோட்லேருந்து இவங்க ஆர்குமெண்ட் மோடுக்கு போயிட்டாங்க. டிஸ்கஷன் மோடில் ஒரு கொஸ்டின் என்னென்னா, வாட் இஸ் ரைட், நடக்கிறது எது சரி. ஆர்குமெண்ட்டில் ஹூ இஸ் ரைட், நீ சரியா நான் சரியா. அப்போ அந்த மாதிரி வரும்போது இந்த ஆர்குமெண்ட் மோடில் போகும்போது எப்போதுமே இப்படி தான் போகும். நாங்கள் சொன்னதான் கரெக்ட். ஏன்னா நான் ஈகோயிஸ்டிக் வந்துடும், நான் அரசு. ஆனால் அரசுங்கிற ஒரு லீடரை பப்ளிக் தான் நாங்கள் தேர்ந்தெடுக்கிறோங்கிறது அரசில் ஒரு மந்திரியான பிறகு மறந்துடுறாங்க. ஸோ அவங்க திரும்பியும் பேசிக்காக அந்த நிலத்துக்கு எது முக்கியம், அங்கே இருக்கிற யங்ஸ்டர்ஸ்க்கு எது முக்கியம், அதை பற்றி அவங்க ஒர்க் பண்ணால் தான் இது உள்ளார்ந்து ஒரு எக்கானமி டெவலப் ஆகணும். இன்றைக்கி இருக்கிற நிலமையில் நம்மளுடைய எக்கானமியெல்லாம் டிமானிட்டைசேஷனுக்கு அப்புறம் பல விவசாயிகள் கஷ்டப்பட்டுருக்கிறாங்க, நிறைய தற்கொலைகள் நடந்திருக்கு, எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். புதுசாக ஒன்று சொல்லணும், இப்போ அங்கே இருக்கிற யங்ஸ்டர்ஸ் ஏதோ முயற்சி பண்ணி, சரி இந்த லேண்ட் நமக்கு கிராப் லேண்டு கிடையாது, இதெல்லாம் நெல் பயிரிட முடியாது, நான் இதில் சிறுதானியம் பயிரிடுறேன். ஏன்னா இன்றைக்கி சிறுதானியங்களை பற்றி வரும்போது நிறைய யங்ஸ்டர்ஸ் கம்ப்யூட்டர்ஸ் படித்தவங்க, இன்ஜினியரிங் படித்தவங்க, நான் திரும்பி என்னுடைய ஊருக்கு போக விரும்புகிறேன், அங்கே சிறுதானியங்களை உற்பத்தி வர வேண்டும், அதுக்கு அவசியமாக தண்ணி அவ்வளோ எனக்கு தேவையில்லை. ஸோ இதெல்லாம் பண்ணி அவங்க முயற்சி பண்ணும்போது அரசு இன்னும் கொஞ்சம் முன்னால் போய் ஃபுட் செக்யூரிட்டி வந்தால் தான் எந்த அதர் எனர்ஜி செக்யூரிட்டியும் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய சொல்கிறேன் சார், நம்மக்கிட்ட இருக்கிற வெயிலுக்கு ஆல்டர்னேட்டிவ் எனர்ஜிஸ் நிறைய இருக்குது, அதுலேயே இவங்க செயல்பட மாட்டேங்கிறாங்க. இன்னைக்கு உலக அளவில் காற்றிலிருந்து நீர் தயாரிக்கிறது, சூரியத்திலேருந்து எனர்ஜி ஆற்றல், நமக்கு இருக்கிற சீஷோர் அதுலேருந்து ஆற்றல் எடுக்குது, இதெல்லாம் பல விதமான டெக்னாலஜிஸ். ஏன் சென்னையிலே NIOT இருக்குது, நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஓஷன் டெக்னாலஜி. அவங்க சொல்கிறாங்க எஸ் அங்கே இருக்கிற அந்த வேவ் ஆக்ஷன்லேயே நாங்கள் எனர்ஜி தயாரிக்க முடியும், புது விதமான வாய்ஸ் தயாரிக்கிறாங்க. இதெல்லாம் பண்ணும்பொழுது ஏன் அந்த தொழில்நுட்பத்தையும் அந்த அறிவை கொண்டு போய் இருக்கிற மக்களை போய் சூடு பண்ணாமல் இன்னொருத்தில் போயிட்டு ஏன் அருமையாக ஆரம்பிக்கப்படாது? இப்போ கடைசியாக ஒரு முக்கியமான கேள்வி, இந்த பேராசிரியர் ஜெயராமன் அவர் தான் அந்த கதிராமங்கலத்தில் அந்த வழி நடத்தக்கூடிய ஏறக்குறைய வழிகாட்டி மாதிரி இருக்கார். அவர் கேட்க மக்கள் கோரிக்கை அவர் ஒரு விஷயத்தை முன்வைக்கிறாரு. இந்த பகுதியை, காவிரி படுகை பகுதியை, நான் தமிழ்நாட்டோட நெற்களஞ்சியம், நீங்கள் அதை ஒரு ப்ரொடெக்டட் அக்ரிகல்ச்சர் ஷோனா, ஒரு பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவிச்சிருங்க தயவு செய்து. அப்படிப்பட்ட ஒரு பாலிசி டெசிஷன் எடுத்தால் மாத்திரம்தான் இது பாதுகாக்கப்படும் எங்களுக்கு. ஏன்னா முதல்ல ஒரு சில பகுதிகளில் எடுக்க தொடங்கினாங்க,
அப்புறம் இந்த பக்கம் வந்தாங்க. அங்கங்கே அதாவது ஒரு ஒரு சீக்ரெட்டிவ் தன்மை இருக்குது, ஒரு ரகசிய தன்மை இருக்குது இந்த செயல்பாட்டில். ஸோ நீங்கள் ஒட்டுமொத்தமாக அறிவித்தா மட்டும்தான் இதுக்கு வந்து ஒரு லாங் டேர்ம் சொல்யூஷனாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறார். அந்த மாதிரி வேற உலக நாடுகளில் உதாரணங்கள் இருக்கா? உணவு பாதுகாப்பை உறுதி செய்வதற்கு பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலங்கள்னு செய்யப்பட்ட உதாரணங்கள் வேற உலக நாடுகளில் பெஸ்ட் ப்ராக்டிசஸ் ஏதாவது இருக்கா? அதை மாதிரி செய்ய முடியுமா? இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஓகே, அவசியம் கிடையாது. யாராவது பண்ணாதான் நாங்கள் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஓகே, நாங்கள் சுதந்திரமாக ஆரம்பிக்கலாம். எப்படி கோஸ்டல் ரெகுலேட்டரி ஜோன், ஓகே, கடலுக்கு பகுதியிலேருந்து ஒரு 500 மீட்டர் வரைக்கும் ஒன்றும் கட்டக்கூடாது, இது பண்ணக்கூடாதுங்கிற சில சிஆர்செட் ஜோன்ஸ் எல்லாம் கிளாஸிஃபை பண்ணுற மாதிரியே அதே மாதிரி வந்து ஆக்சுவலாக வந்து சிஆர்செட் ஜோன் வரும். உங்களுக்கு கோஸ்டல் ரெகுலேட்டரி ஜோன் வந்து கண்டிப்பாக எஸ்டுவரி லெவலில் போய் உங்களுக்கு ரிவர் ஜோன் கிட்ட கூட நீங்கள் போடக்கூடாது. இந்த மாதிரி பல ரெகுலேஷன்ஸ் இருக்குது. ஆனால் இது ஒரு நல்ல ஒரு கருத்து. ஆனால் இந்த கருத்துக்கு யாருமே ஒத்துக்க மாட்டாங்க. ஏன்னா நீங்கள் அதை அக்ரிகல்ச்சர் ஜோன் டிக்ளேர் பண்ணிட்டீங்கன்னா உள்ளார போயிட்டு மணல் வர முடியாது. ஸோ அங்கே இருக்கிற இன்னொரு கருத்து உங்களுக்கு வந்து பெரிய ஒரு பிரச்சனை உருவாகும். ஏன்னா இன்றைக்கி இருக்கிற நேரம் உங்களுக்கு தெரியும் மணலுடைய என்னென்ன நடந்துட்டுருக்குன்னு. ஸோ ஆனால் அது ஒரு நல்ல கருத்து. அந்த கருத்து பிரகாரம் இதை வந்து அக்ரிகல்ச்சர் ரெகுலேட்டரி ஜோன்ஸ் ஆர் ரிவர் பெட்ஸுக்கு 2 பக்கம் இந்த ஏரியா வரைக்கும் நோபடி ஷுட் என்க்ரோச் அப்பான் அப்படின்ற ஒரு நல்ல ஒரு ரெகுலேட்டரி ஜோன் கொண்டு வந்து இது வந்து ஏன் பல நாடுகள், தமிழ்நாடு அது வந்து ஒரு உதாரணமாக ஆரம்பித்து பண்ணாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும், சிறப்பாகும். இவ்வளோ நேரம் எங்களோட செலவிட்டு முக்கியமாக இந்த விஷயங்களை அரசாங்கம் கவனிக்கணும் என்பதை பற்றி, அதுவும் உங்களை மாதிரி அறிஞர்கள் சொல்லும்போது அது இன்னும் அதுக்கு வேல்யூ அதிகம். வந்து இவ்வளோ நேரம் நல்ல விஷயங்களை சொன்னதுக்காக நன்றி. நன்றி.